அமைந்திருக்கும் தெய்வீக சபை இச்சீர்ச்சி என்பதாக ஆண்களாக இருந்த அப்பமார்களும் இன்னும் பெண்களாக இருந்த அனைவரும் தாய்மார்களும் அன்பார்ந்த ரசிக பெருமக்களும் திரளாக வந்து அமர்ந்திருக்கிறார். இங்கனம் அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவற்ற பேர்களுக்கும் நம்முடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக் என்ன சீசியா சீசியும் இல்ல ரத்தரத்தமாவும் இல்ல சிசையா சிசையாவா? ஆமா ஆமா குருவே. என்னத்த அதாவது நீங்க சிசையான்னா நான் உருவேன்னு சொல்லல, குருவே. அர்த்தத்தை அனர்த்தமாக்க கூடாது. அடிக்கடி அடிக்கடி நெருக்கடி செய்தால் இது ஆபத்தின் அறிகுறி அறிவும் ஜாக்கிரதை. நான் பண்ணுவேன். அப்படியா? எதுக்குறான் அப்படி பெரிய முழுத்தியா? இருந்த போதிலும் தெய்வ ஒளியும் தெய்வீகமான திருசபையும் எதற்காக ஏற்படுத்தியுள்ளார்? மரியாதைக்குரிய நமது சின்ன அதாவது இவ்வளவு நேரம் யார் நம்மளத்துக்கு நான் படிச்சுக்கிட்டேன். சரி, 1000 ரூபாய் சீட்டு போட்டு 999 ரூபா தள்ளி போயிருச்சு. 999 ரூபாய் தள்ளி போயிடுச்சு. மீது 1 ரூபா தான் வாங்கினியா? ஒரே 1 ரூபா கடைசியில நெத்தியில ஒட்டுறதுக்குனால பத்திரமா வச்சிருக்கிறேன். யார் சம்பளத்துக்கு நான் படிச்சுட்டேன், உன்னுடைய சம்பளத்துக்கு நீ படி. சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி தான் படிக்கணுமா? ஆமா. இது நம்ம நாட்டுக்கு நாடு மகா நாடு. அருமையும் பெருமையும் நிறைந்த அழகு திரு பொன்னாடு. அனைக்கும் கை 1000 முன் பெறுமா. எக்காலும் மேன் மக்கள் தங்கு சுட்டாலும் வெண்மை தருமா. அத்தன்மை போல இன்னும் மேட்டு, அதாவது மேட்டு லட்சுமண வளவு அரியாம்பட்டி கிராமம் என்றால் நமக்கு ஒரு சொந்தமான தாயகமாகும். இங்க வாசப்படிந்து வரக்கூடிய இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் பெருமாள் அவருடைய மகனாக வழங்கக்கூடிய இன்னும் மதிப்புக்குரிய இன்னும் சின்னசாமி அவர்களும் அவருடைய வாழ்க்கை துணைவியாக வழங்கக்கூடிய இன்னும் பெருமாள் அம்மா அவர்களும் வைத்ததோர், அதாவது மகா கும்பாபிஷேக விழா சக்தி பெரிய மாரியம்மன் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு போதுமன்ற அன்னதானத்தையும் இன்னும் போவாதென்ற சொன்னதானத்தையும் நமக்காக வாரி வழங்கி இப்பெரு புண்ணிய சபையில் இந்த சதுர்நாட்டியத்தை நிலைநாட்டி வைத்திருக்கிறார். இருந்த போதிலும் அலங்கரிக்கப்பட்ட பொன் மேடையிலே வைத்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன என்று வைத்துள்ள நாடகம் முகமாரியம்மன் பிறப்பு. முகமாரியம்மன் பிறப்பு. ஆமா. சம்காரம் என்னும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொடுத்திருக்கிறார். இந்த நாடகத்தில் நான் லட்பாரிசமாக நான் வந்திருக்கின்ற பொழுது என்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது? உன்னை பார்த்தா நெத்திலே பட்டை, உடம்பெல்லாம் ஒரே பட்டை, கழுத்திலே கொட்டை, உத்திராச கொட்டை. உன்னை பார்த்தா புண்ட மாதிரி இல்லைங்க. அப்படி உங்களை பார்த்தா யாரு என்னன்னு ஒன்னும் தெரியல. தெரியாத கால விடுற சாப்பம் கட்டாயம் அப்படியே பழிக்கும் ஜாக்கிரதை. இது வரைக்கும் என்ன பார்த்திருக்க முடியாது. என்னையா? எங்கப்பா பார்த்த? நீங்க மாடு மேய்க்கிறாள் தானே? பூமி மாட்டுக்காரரு ஒரே அப்பளம் பல்லு அப்படி சில்லறாஜா போயிட்டு போயிடும். இவரை பார்த்தா மாடு மேய்க்கிறாள். அவர் விட்டுரு. ஆடு மேய்க்கிறால அது வேறப்பா. ஆமா. யாரு? என்னுடைய பேர் என்ன? நான் எப்பிளத்திலே பிறந்தவன். சொல்லட்டுமா? சொல்லுங்க.
அவன் யார் தெரியுமா? யாரு? 4 வேதம், 4 வேதம், 6 சாஸ்திரம். எவ்வளவு செலவாச்சு? எதுக்கு? 6 சாய்த்திரத்துக்கு எவ்வளவு சாமி செலவாச்சு? 6 ரூபா சாத்திரம் நடக்குது. இல்லைங்க, எங்க பாட்டி சத்த ஒரு சாத்திரம் பண்ணது இருக்கு. வாங்கின கடனே இன்னும் கூத்தாடி கட்ட முடியல. 6 சாய்த்திரன்னு சொல்றியே, செலவு எவ்வளவு? கடன் வாங்குறியால கை காசான்னு கேட்டேன். மண்ட கொழுப்பேறிய மதம் கொண்ட பூண்டி. கொழுப்பேறி மதம் கொண்ட புண்டையா? பூண்டு பூண்டேவா? நீ சொல்வது வேறு, நான் சொல்வது வேறு. 4 வேதம், 6 சாஸ்திரம், 6 சாஸ்திரங்கள் நிகழ்ந்த நன்னூலை கற்று நந்த என்னுடைய பெயர் அரிதான தபம் செய்து பெரிதான வரம் பெற்ற தபயோகி மகாமுனிவரிலே ஒருவராக விளங்கக்கூடிய என்னுடைய பெயர் ஜமதக்கினி மகாமுனிவர். சமதக்கினி மகாமுனிவர். ஆமா, நீங்க சமதக்கினி மகாமுனிவராக இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீர்கள்? ஜமதக்கினி மகாமுனிவரை என்னை ஆசை அன்போடு பெற்றெடுத்தாரே என் அன்னை பிதா, என் தாய் தந்தை. இனி பெற்றோர் யாரு? யாரு? இப்பூலையில் பெற்றெடுத்தாரு. 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 3000 அகிமநாடிகள் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்தாரு. என் அன்னைப்புதான் யாரு? என் தந்தையாகப்பட்டவர் என்னை போலவே தவஞானி. தந்தையும் தவஞானி. யார் அவர்? எங்க அப்பா ரிஷிகர். ஓ ரிஷிகர். ஆமா. ஓ தந்தையோ தவஞானி ரிஷிகர். மகாமுனிவர். அந்த ரிஷிகருக்கும் அதாவது என்னுடைய தாயாகப்பட்டவள் சத்யவதி. சத்தியவதி. சத்தியவதி. இருவருக்கும் சத்தியவதிக்கும் ரிஷிகருக்கும் அன்பா பாலைக்கு ஒரு குலையானதை போல ஒரு குலை. நான் தாய்க்கு ஒரு பிள்ளையாக பிறந்தவன். ஒரே மகனா? ஆமாப்பா சுவாமி. தாய்க்கு ஒரே மகனா நீங்க? ஒரு மகனா பிறந்தும் இவ்வளவு தாடியும் மேனியும் நீங்க ஒருவராவே இருக்கிறீங்க. அப்படின்னா அப்புறம் எப்படி கேக்குறேன்? சாமி மேலியே இவ்வளவு தொங்குதே, கீழே எந்த பாரு உனக்கு எங்க நோட்டம் போது பாரு புத்தி. இவரு ஒரே மகனா? நானும் ஒரே மகன் தான் சாமி. இவ்வளவு காலமா பெருமையா இருந்தேன். ஆமா 20 வருஷம் வரை ஒரே ஒரு மகனா பிறந்த என் தாய்க்கும் தந்தைக்கும். எங்க போனாலும் எங்க அப்பா எங்க அம்மா வாங்கிட்டு வர
தின்பண்டம் அனைத்துமே நானே சாப்பிட்டேன். ஒரே மகன் செல்லம் பெருமையா இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தன சாமி. எவ்வளவு தின்னாலும் இந்த பையன் துரும்பா இழைச்சு போறான். இவன் உடம்புல என்ன நோய் அட்டாக் ஆயிருக்குதே தெரியல அப்படின்னு சொல்லி எங்க அப்பனுங்க அம்மாவும் வயசான காலத்துல அவங்க மறுபடியும் குழந்தை பெக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஒரு இறக்கத்துல மறுபடியும் ஒரு குழந்தை பெற்றுக்கலாம். அதனால இவங்க எல்லாம் எங்க அப்பனுங்க அம்மாவும் ஒரே கோயில் விடாத போறாங்க சாமி. வேண்டி தலைக்கடா. காளியாத்தா பிள்ளை குடு, மாரியாத்தா பிள்ளை குடு, பொடாரி அம்மா பிள்ளை குடு, முனியப்பா பிள்ளை குடு, கடகடப்பா பிள்ளை குடுன்னு சொன்னா சாமி எங்க அம்மால கடகடப்பானா ஓப் பாப்பாரு ஏதோ ஒரு மனசு இலைய எங்க அம்மா அதே மாசத்துல முழுவா வந்துகிட்டான். படபடுன்னு 10 மாசத்துல ஒரு குழந்தை பெத்தா சாமி. சரி பெத்ததே பெத்தால ஒரு பொட்ட பிள்ளையா பெக்க கூடாது சாமி. எங்க தம்பி பிறந்துகிட்டான் சாமி. என்ன சந்தோஷம் தானே அவங்களுக்கு சந்தோஷம். எனக்கு கவலை போட்டு இன்னும் கொள்ளுது சாமி. இவன் பிறந்ததுமே என் பக்கம் இருந்த பாசம் பூரா குழந்தை பக்கம் திரும்பிடுச்சு. குழந்தை மேல பாசம் எங்கேயா கிடைக்கிற நாயின்னு கூட நினைக்கிறது கண்டுக்கிறதில்ல. உடனே என் மனசுல வஞ்சகத்தை வச்சேன். ஏதோ ஒரு ரூபத்துல இந்த குழந்தைய கொல்லணும். எந்த குழந்தை இந்த குழந்தைய கொண்டு விட்டா விட மாட்டாடா சாமி. என் தம்பிய ஆனா அந்த குழந்தைய கொண்டு விட்டா பாசம் சொத்து எல்லாமே பழையபடிக்கு நமக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு மனசில் நினைக்கும் போதே எங்க அப்பா என் பருத்தி காட்டுக்கு வாங்கிட்டு வந்த பால்டாயில மருந்து கொண்டு போய் தண்டையில சொருகுறான். அந்த பால்டாயில பார்த்ததுமே எடுத்து கையில பிடிச்சிருக்கும் போதே எங்க அம்மா ஏறி வேலைக்கு போயிட்டு வந்து இப்படி படுத்து கிடந்தா. அந்த ஆதமத்த முண்டை ஜாக்கெட்டுக்கு ரொம்ப லூசா கொக்கி இருந்திருக்க மாட்டேங்குது. 2 பக்கமும் புடிங்கிட்டு கிடந்துச்சு. உடனே எனக்கு திட்டத்தை தீட்டி விட்டேன். என் தம்பி நடந்துகிட்டே பால் குடிக்கிறான். குழந்தை அதனால பால் டயல உள்ள கையில ஊத்தி எங்க அம்மாளுக்கு 2 பக்கத்து முளக்காமலையும் போய் தொடை விட்டுருந்தாங்க. எதுக்கு குழந்தை பால் குடிச்சு இப்படி சாப்பிட்டோம். ஒரு நல்ல எண்ணம் பாரு. ஆமா சாமி. நைட்டு 8 மணிக்கு தொடை விட்டு போய் படுத்து விடிய காலம் 5 மணிக்கு தனியா போய் படுத்துக்கிட்டேன். இங்க இருந்தா கொலகாரனா இப்ப சந்தேகப்படுவாங்க. அங்க படுத்திருக்கும் போது விடிய காலம் 6 மணிக்கு சாமி எங்க வீட்டுல ஒரே அழுகுறாள். நல்லா இருந்து செத்து போயிட்டே சாமி அப்படின்னு எல்லாம் இங்க வைக்கிறாங்க. பெருமையா எந்திரிச்சு வரேன். அங்கிருந்து வேகமா வந்தது இங்க சோகமா ஒதுங்கு 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 அப்படின்னு இப்படி போய் எட்டி பாத்துறேன் சாமி. அங்க செத்து கிடக்கிறவன் என் தம்பி இல்ல சாமி. இன்னும் வேற யாரு? அங்க செத்து போய் கிடக்கிறவன் எங்க அப்பா. குழந்தைதான சாவணி எப்படி அப்ப செத்தாரு சாமி? எங்க தம்பிக்கு முன்னாடியே எங்க அப்பா ஒரு சப்பி விட்டான் சாமி. நல்ல குடும்பம் அப்படித்தான் செத்தானே. பழைய ஆசையில தப்பி இருக்க வேண்டியதானே. செத்தாலும் சாப்பிட்டாங்க ஆயால வாக்க 25 லட்சம் கடன் பண்ணி வச்சுட்டு செத்து போயிட்டாங்க. 25 லட்சம்? ஆமா சாமி. நானும் பல செட்ல போய் கூத்தாடி கட்ட என்னால கட்ட முடியல பாரு. நினைக்கிறேன் போன் வந்துருச்சு. கடங்காரன் இருக்கட்டும். அப்படி ஒரே மகன் சமதுக்கிற மகா முடிவார். ஆமா அப்படி உடன்பரப்பு எனக்கு கிடையாது. மகன் மகா முடிவார். அப்படி நான் ஜதக்கிரியாக நான் பிறந்திருந்தாலும் அன்பா நான் வாழ்ந்து வரக்கூடிய நாடு என்னுடைய நாடு. நான் எங்க வசித்து வரேன்?
எங்க தெரியுமா? எங்க? கிரி. கிரி என்று சொல்லக்கூடிய மலை. ஆமா, கிரி என்று சொல்லப்பட்ட மலை. 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 அந்த மலை பிரதேசத்துல வாழக்கூடிய இமயமலை சாரல். இமயமலை. ஆமா, ஆமா. கந்தமாறன சக்கரத்திலே போர் பகுதியில் வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பையன் ஜமதக்னி மகாமுனிவர். முனிவர்னு சொன்னீங்க. ஆமா, இந்த முனிவராகப்பட்ட நீங்க திருமணம் ஆனதா? முனிவனாக இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆனதா? கல்யாணம் ஆனவரா? எப்படி வாழ்ந்து வர்றேன்? எப்படி வாழ்றீங்க? ஆமா, இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. உனக்கு திருமணம் வந்து நடந்ததா? அதையா சாமி சொல்றேன். நானே இவ்வளவு காலம் கல்யாணம் ஆகாத காரணம் ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? நான் கேட்கிற பொண்ணு எங்கேயுமே கிடைக்கல சாமி. அப்படிதான் உலகக்காரங்க டே கைலாஜா கைலாஜா எனக்கு நல்லா ஒரு அடக்கமான பொண்ணு பாருன்னு சொன்னேன். பாத்து பாரு. பார்த்தா நல்ல மனுஷன் தான். இங்க இருந்து துருவா கூட்டிட்டு போனா ஒரு ஊரு பக்கத்துல போய் நின்னாரு. பார்த்தா எனக்கு ஊரு மாதிரி தெரியல. சுத்தியுமே காம்பவுண்ட் சுவரா இருந்துச்சு. ஏடா பொண்ணு கேட்ட இங்க கொண்டாந்து காட்டுல நிறுத்துறான்னு சொன்னேன். நீ கேட்ட பொண்ணு இங்க தாங்குதுங்கிறானே. நீ கேட்ட மாதிரி பொண்ணு இங்கதான் இருக்குது. சுத்தி வெறும் காம்பவுண்ட் ஆகுது. எங்கடா பியா ஊரை காணுன? காம்பவுண்டுக்குள்ள தாண்டா ஊரு இருக்குது. அந்த ஊருக்குள்ள தாண்டா நீ கேட்ட பொண்ணு இருக்குதுன்னா சரி, ஏதோ ஒண்ணு நமக்கு அடக்கமான பொண்ணு இருந்தா போதும். பாடா கைலாச்சாரு கூட்டி வந்தேன். வந்த பக்கத்துல நின்னா, அண்ணா நீ எப்படி பொண்ணு கேட்ட? அடக்கமான பொண்ணு தான். இது போன மாசம் அடக்கம் பண்ண பொண்ணு. இது இந்த மாசம் அடக்கம் பண்ண பொண்ணு. இது இன்னைக்கு தான் அடக்கம் பண்ண பொண்ணுன்னு பணத்துக்குள்ளே கூட்டி போய் காட்டுறான். ஏங்க, இவர் காட்டுனது தப்பே இல்ல. எந்த இடத்துல புதைக்கிட்டோன்னு கரெக்டா கேட்டுருக்கிறாரு. பொருத்தம் அப்படி ஒரு பொருத்தம். ஆமா, ஒரே ஆலிபர் குரங்காட்ட உட்காந்துக்கிறான் பாரு. மூடு வாய. அப்படி உமா செத்தா போயிட்டான். அவெல்லாம் போயிட்டான். அதனால நான் மாலை மணமுடித்த என் மனைவியாகப்பட்டவள் அங்க யாரு? அந்த மனைவியால் யாரு? யாரு?
யாரோ ஒரு அம்மா குழந்தை திருடிட்டு போகுது. டேய், குழந்தைய திருடிட்டு போறாங்க. அம்மா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணலாம். ஏ பாதி கண்டாளா, நீங்க பெத்த குழந்தை தானே எடுத்து போவாங்க. அவங்க பத்தே குழந்தையாது. ஆதார் கார்டு இருக்குதாம்மா? ஏய், எல்லாத்தையுமே உன்ன மாதிரியே நினைக்க கூடாது. சரி. அப்படி ஐயா, ஆதார் கார்டு இருக்குது. அன்பா, ஐயா, அதாவது பாலை மணமுடித்த என் மனைவியாகப்பட்டவள் யார் தெரியுமா? யாரு? கற்பிலே சிறந்த மங்கை. அப்பா, ஆமா, பற்பிலே சிறந்த மங்கை. ஆ, ஆ. யாரு அவர்கள்? என் மனைவியாகப்பட்டவள் தான் ரேணுகா தேவி. தங்களுடைய மனைவியா? ஆமாப்பா, சுவாமி, ரேணுக பத்தினி. ரேணுகா பத்தினியை திருமணம் செய்த நீங்க? ஆமா இதோ உங்களுக்கும் அவர்களுக்கும். அன்பா, அதாவது என்னுடைய மனைவியை திருமணம் செய்திருந்தாலும் இருந்தாலும் மாடு நேருமா மகராசனுக்கு, ஆமா சாமி, தெண்டியர் நேருமா புண்ணியவாளனுக்கு, புண்ணியவாளனுக்கு 10 கேட்ட பதிவிரதை உண்டானால் எத்தேசி காலமும் கூடி வாழலாமா? அது போல என் மனைவியாகப்பட்டவள் எனக்கு வாய்த்தது போல யாருக்கும் அமைந்திருக்க முடியாது. ஆமா சாமி, எனக்கும் வந்து நேர்ந்தா பாரு, கலதைக்கு புழுல் நேர்ந்த பாரு. ஏய், அப்படி ஒரு அடக்கம். அவ்வளவு அடக்குங்க. என்னுடைய மனைவியாகப்பட்டவள் நாளைக்கு இந்த யூடியூப் என்ன கதியா? ஏன்னா பொண்டாட்டி என்ன அவளுக்கு வருது. அவன் வேற ஒரு செல்லு வச்சுட்டு இருக்கிறான். அப்படி ஒரு கணக்கு இருக்குதா? சரி விட, அதனால என்ன பாக்கட்டும். தண்ணி ஊத்துறாளா ஊத்துலையா தெரியல. என் மனைவியாகப்பட்டவள் எப்பேற்பட்ட மங்கை, யாருக்கு சமமானவள்? என் மனைவியாகப்பட்டவள் எப்பேற்பட்ட பதிவிரதை தெரியுமா? மாசற்ற மாணிக்கம், மாற்று குறையா தங்கம், தப்பின் திருவுருவம், கருணைய வடிவானவள். என்னுடைய மனைவியாகப்பட்டவள் வசிஷ்டருடைய தேவியாக வழங்கக்கூடிய அந்த அருந்ததி கொப்பானவள். சாமி, என் மனைவியாகப்பட்ட ரேணுகா தேவி அந்த அருந்ததிக்கே ஒப்பான மங்கைன்னு சொல்றீங்களே? அப்படி என்ன சுவாமி நம்மால் நடக்க? என்னுடைய மனைவியுடைய மகிமை என்ன? ஏனென்றால் நான் வேதி குலத்திலே பிறந்து நான் காலை விழுந்து விடிந்து விட்டால் யானைதான் முதல், அந்த எறும்புதான் கடைசி. யானை முதல் எறும்பின் வரை. ஆமா, யானை முதல் எறும்பு கண்ட 84 லட்சம் ஜீவஜந்துகளுக்கும் படியலுக்கு கத்தராக விளங்கி வருகிறார் முக்கண்டாரி பரம கடவுள் அந்த சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்காக வேண்டி நான் காலை மாலை தவறாமல் நான் சிவபூஜை முடிப்பது வழக்கம், அன்றாடம். ஆமா, சரி. என்னுடைய மனைவியாகப்பட்ட ரேணுகா என்ன செய்வார்? என்ன? அதாவது கங்கைக்கு சென்று அங்க ஜலம் எடுத்து வரணும்னு போகும்போது, அதாவது தண்ணி கூட எதுவும் எடுத்துட்டு போக மாட்டான். எங்க வீட்டுக்காரி எல்லாம் தண்ணி கூட எடுத்துக்கிட்டு பைப்புக்கு போய் பிளாஸ்டிக் கூட அழிச்சு தண்ணி கொண்டு வரா. உங்க மனைவி எப்படி? குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி புத்தளம் கொண்டு போவாங்க, பாத்திரம் கொண்டு போவாங்க. என்னுடைய மனைவி இலங்கையோடு தான் போவா. ஆனா அங்க போன இடத்துல ஆற்று மணலை அள்ளி அந்த மணலால அவருடைய பத்தினி பதிவிரதை தனத்தால, அப்பா, ஆமா, ஆத்து மணலை அள்ளி ஒரு மண்பாண்டமாக செய்வா. அதே இடத்துல. ஆமா, அந்த மண்பாண்டத்துல ஜலம் கொண்டு வந்து கொடுப்பது என்னுடைய வழக்கம்.
நான் சாமி அநியாயமா இந்த உலகத்துல நடக்குமா எங்கேயாவது? எங்கனாலும் நடக்குமா? அதுக்குத்தான் அருந்ததிக்கு ஒப்பான பெண்ணுன்னு சொன்னேன். வசிஷ்டர் மகாமுனிவராகப்பட்டவர் முதல்ல சண்டிகா என்ற பெண்ணை மணந்தாராம். சரி. அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான், ஆண் வாரிசு கிடையாது. அதனால ஆண் வாரிசு பெறுவதற்காக சிவனை கோரி தவம் செய்தாராம். அந்த சிவபெருமான் பிரசன்னமாகி என்ன வர வேண்டும் என்று கேட்க, எனக்கு குழந்தைக்கு ஆண் குழந்தை வர வேணும் அப்படின்னு கேட்டாராம். சரி. அப்பொழுது இந்த வசிஷ்டத்துல அந்த சிவபெருமான் சொன்னாரா, சுவாமி, அதாவது இந்த உன்னை ஆண் குழந்தை வரம் கொடுப்பதாக இருந்தால் 1000 பேரோடு கூடி கலந்த ஓர் அவசாரியை கண்டு வா, இந்த உலகத்துல உனக்கு ஆண் குழந்தை வரம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். யாருகிட்ட? வசிஷ்டர்கிட்ட. வசிஷ்டரிடம். அந்த வசிஷ்ட மகாமுனிவராகப்பட்டவர் அதாவது ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாராம். போய் ஒவ்வொரு வீட்லயோ எல்லா பொம்பளைகளையும் கூப்பிட்டு கேக்குறது, நீ எத்தனை பேத்துட்டு போன? 50 பேத்துட்டு போனியா? 100 பேத்துட்டு போனியா? 1000 பேத்துட்டு போனியா அப்படின்னு கேட்டா எவன் விளக்கமாத்தல் அடிக்காத இருப்பான். விடுவாங்களா? பெண்களுக்கெல்லாம் அதிகமான கோபம், மாத்தாலையும் முடத்தாலையும் அடிக்கவும் அவருடைய உடம்பை அதாவது சித்திரவதை செய்தாங்க. அப்ப அடிபட்டு தன்னுடைய மறுபடியும் ஆசிரமத்துக்கே வந்தாராம். அப்ப மனைவி கேட்டாலும், ஆண் குழந்தைக்காக போனீங்களே என்ன ஆனதுன்னு கேட்டாலாம். அப்போது நடந்தது எடுத்து சொன்னாராம். ஆண் குழந்தை நான் பெறுவதாக இருந்தால் 1000 பேரோடு கூடி கிளம்ப ஒரு அவசாரி பார்த்துட்டு வா, பிறகு உனக்கு ஆண் குழந்தை வரம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாருனாராம். அப்பொழுதுதான் அந்த சண்டிகா என்ற பெண் சொன்னதான், அட பாவி சென்றாலும் இதுக்காக ஏன் ஊரெல்லாம் தேடுறேன்? அது உரியில நெய்ய வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் நெய் கலைஞ்ச வெண்ணெய் கலைஞ்சது மேல, அதாவது உன்னுடைய மனைவியாகப்பட்டா ஒரு பெண் குழந்தை பெற்றுட்டேன், ஒரு ஆண் குழந்தை இல்லைன்னு 999 கிட்ட பெற்று போயிட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் பாக்கியா இருக்கு 1000க்கு. ஆமா, அவனை வளர்த்து இருக்கிறேன். இந்த குழந்தைய பிடி அவனோட போய் சேர்ந்துட்டு வந்துடுறேன், போய் சிவபெருமான் கிட்ட சொல்லு அப்படின்னு வசிஷ்டர் சொன்னாராம். தன் மனைவி. ஆமா, சண்டிகை. அப்பதான் வசிஷ்டர் புரிந்து கொண்டாராம். அதாவது தன்னுடைய அதாவது குற்றத்தை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த சிவபெருமான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பி இருக்கிறாரு. தன்னுடைய வீட்டுல ஒரு அவசாரி வச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு எப்படி ஆண் குழந்தை வரம் கொடுக்கறதுன்னு தான் சிவபெருமான் சொல்லாம சொல்லி இருக்கிறாருன்னு அப்பொழுதே கோபம் பிறந்த வசிஷ்ட மகாமுனிவர், பாவி சண்டாளி, கொண்ட கணவனாகப்பட்ட எனக்கு நண்டகம் செய்து இப்படி 1000 பேரோடு கூடி கலந்தபடியால் நீ அதாவது ஒரு அம்மிக்கல்லாக போக கடவுள். இந்த பெண் குழந்தை 999 பேர்த்துட்டு போனேன், இது யாருக்கு கருதறிஞ்சு பிறந்துச்சுன்னு தெரியாது. அதனால நாளுக்கு நாள் உன்னை அரைத்து தேய்க்கும், அது ஒரு குளவிக்கல்லாக போகட்டும். சண்டிகை அம்மி அந்த குழந்தை குளவிக்கல். இப்படி சாபத்தை கொடுத்துட்டு அங்க உள்ள ஆற்று மணலை அள்ளி ஒரு மூட்டையா கட்டிக்கிட்டு இது மேல் வாழணும்னா ஒரு பத்தினி பெண்ணை அறிந்துதான் திருமணம் செய்யணும், அவளோடுதான் கூடி வாழணும் அப்படின்னு அந்த ஆற்று மணல் எடுத்துட்டு போனாராம். ஆமா, அப்ப அங்க ஒரு குடிசை, அந்த குடிசையில ஒரு அருந்ததி பெண், ஆமா, அந்த பெண்ணாகப்பட்டவள் இருந்தாலாம். அப்ப எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இறுதி முறையாக அந்த அருந்ததி பெண்ணை சந்தித்து இந்த மணலை ஒருவர் யார் சாதமாக சமைச்சு எனக்கு கொடுக்கறாங்களோ அன்னவளத்தான் நான் திருமணம் செய்யணும்னு எண்ணத்தோடு இருக்கிறேன். எனக்கு அதிகமான பசி, அதனால அந்த மணலை இன்னும் சாதமாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாராம் அருந்ததி. ஆமா, அவ கற்பிலே சிறந்த மங்கை. அந்த அருந்ததி பெண்ணானவள் அந்த ஆற்று மணலை சாதமாக பொங்கி கொடுத்தாலும் சமைத்து கொடுத்தார். ஆமா, அப்பொழுதே வசிஷ்டர் அறிந்து கொண்டார், இந்த பத்தினித்தனத்துல சிறந்தவள் இந்த அருந்ததி பெண், இந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்யணும்னு அவளை திருமணம் செய்து கொஞ்ச காலம் வாழ்ந்து அவளை வானுலகத்துல அதாவது நட்சத்திரமாக உலகத்துக்கெல்லாம் ஒளி வீசக்கூடிய நட்சத்திரமாக அனுப்பிட்டாராம். இப்பயும் திருமணம் செஞ்சா அம்மியை மிதித்து அருந்ததி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் இந்த வார்த்தை. அருந்ததி கொப்பான பெண், அதாவது பத்தினித்தனத்துல சிறந்தவங்க இல்ல, அதனாலதான் அம்மியை மிதித்து அந்த அவசேரி குணம் வரக்கூடாது, அந்த பத்தினி போல் இருக்கக்கூடிய அந்த அருந்ததியுடைய குணம் தான் அந்த பெண்ணுக்கு வரணும் அப்படின்னு அந்த அருந்ததி நட்சத்திரத்தை பாக்குறது. வானுலகத்துல வசிக்கக்கூடிய அந்த பெண்மணி ஆகப்பட்ட அந்த அருந்ததி பெண்ணு ஆற்று மணலை சாதமாக சமைச்சா. என்னுடைய மனைவி ரேணுகா தேவி அதே ஆற்று மணலை மண் பாண்டமாக செய்வா, செய்து அதிலேயே ஜலம் கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். அதனாலதான் அப்பேற்பட்ட அருந்ததி கொப்பான என்னுடைய மனைவி அதாவது ரேணுகா தேவி என்று சொன்னேன். அப்படி திருமணத்தை செய்து நாங்க இல்லறம் என்பது நல்லறமாகும். இல்லற வாழ்க்கையில் நாங்க இருவர்களும் கூடி கலந்து சுகபோகமாக வாழும் காலத்தில் எங்களுக்கு இந்த குழந்தைகளும் பிறந்தது. நீங்களும் சும்மா இல்ல,
தாடி ஓடியும் சும்மா தப்பி இல்ல, சும்மா இல்லைன்னா என்ன சொல்லிட்டு இருக்கிற? தாடி ஓடியும் முடியோடியும் இருக்குது. ஏய், அது என்னங்குது? அதிக மேல கிடக்குது. அதாவது ஒரு இன்பம் என்பது எல்லோருக்கும் உண்டு. நமக்கு மட்டும் கிடையாது. ஆடு மாடு நாய் எல்லாத்துக்கும் உண்டு. அப்ப மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் தானே. அப்படி நாங்க எல்லாரும் வாழ்க்கையில் நாங்க சுகபோகமாக வாழும் காலத்தில் எங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தது? எங்களுக்கென்று 4 ஆண் புத்திரர் வந்தார். 4 பிள்ளைகள். ஆமா. சரி, என்னுடைய மகனுடைய பெயர் வாசு, விசுவாசு. ஆமா. அதாவது ரோமன், ரோமன், வாசு, விஸ்வாசு, ரோமன், பரசுராமன். வாசு மூத்த மகன், விஸ்வாசு இளைய மகன், ரோமன் கடைசி மகன், மூன்றாவது மகன், மூன்றாவது மகன், நான்காவது மகன் பரசுராமன், பரசுராமன். இப்படி 4 பிள்ளைகளை பெற்றெடுத்து நாங்க அதாவது இமயமலை சாலையிலே நாங்க சுகபோகமாக வாழ்ந்து வர்றோம். காலை பொழுது விழிந்து விட்டால் அதாவது சிவபெருமானுக்கு நாளுண்டு தவறினாலும் என்னுடைய பூஜை தவறாது. பூசை தவறாது. ஆமா. அந்த நாளுடைய மனைவியாகப்பட்ட ரேணுகா தேவி அழைத்து இப்பொழுதே ஆத்தங்கரை சென்று அதாவது பூஜைக்கு வேண்டுமான ஜலம் எடுத்து வர சொல்லணும். அதனால மனைவியாகப்பட்ட ரேணுகா தேவி குடியில் இருப்பா. அது சீக்கிரமாக அழைத்து கொண்டு வா. உடனடியாக போயிட்டு வரையா? அது மட்டுமல்ல, இன்னும் கேட்டு தருமா மனிதர் குணம், கேளாமல் தருமாம் தெய்வீக குணம். இன்னும் தெய்வீக குணம் படைத்திட்ட மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் அதாவது இன்னொரு அம்மா அவர்களும் அதாவது அன்பளிப்பு வாரி வழங்கி இருக்கிறார். ஒரு காணி கொடுக்கும் அருகாணி மலையது போல் வளர்ந்து மக்கட்சம்பட்டு மனச்சம்பத்துண்டாகி இந்த மகவாரி முடி சன்னதி எப்படி வளர்கிறதோ அதுபோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். சமயத்தில் மகா முனிவராகப்பட்டவர் தன் மனைவி அழைக்க இதே சமீபத்தில் ரேணுகா தேவி சபை தருவார். அவரால் மற்றதை அறியலாம்.